அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக் தாங்க பண்ண போகிறோம். ஓவன் இல்லாமல், ஒயிட் சுகர் இல்லாமல், கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ப்ளம் கேக். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நான் வெல்லத்தில் கொஞ்சம் மண் தூசினா இருக்கிறனால 1/4 கப் தண்ணி ஊற்றி இந்த வெல்லம் கரையிற வரை அடுப்பில் வச்சுருந்தா போதும். இப்போ இதை வடிதட்டி நம்ம வேறு பேனுக்கு மாற்றிடலாம். இப்படி நம்ம செய்யல அதில் உள்ள மண் தூசி எல்லாம் நமக்கு வெளியாயிரும். பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு. நான் செய்கிற ப்ளம் கேக் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது, உடனே செஞ்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கேரமலைஸ்டு ஆயிடுச்சு. இதில் 1 கப் நல்ல ஹாட் வாட்டர், கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி பாயில் ஆகணும். இப்போ இதில் நமக்கு கேக்குக்கு தேவையான நட்ஸு, பேரிச்சம்பழம், கருப்பு திராட்சை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். பிளாக் கிஸ்மிஸ் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் ட்ரை அத்திப்பழம், 1/4 கப் ஜெர்ரி, 1/4 கப் நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம், 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி, 1/4 கப் பேரிச்சம்பழம். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். நான் நட்ஸ் பாதாம், முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த நட்ஸு நம்ம சேர்த்துருக்க எல்லாமே நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம கேக் பேட்டர் தயார் பண்ணிடலாம். 1/2 கப் பால், 1 டீஸ்பூன் வினிகர், 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வினிகர் நம்ம எதனால் சேர்க்குறோம்னா கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சல்லடை வச்சு 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து சலிச்சு விட்டுருங்க. சலிச்சு சேர்க்குறனால கேக் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ விஸ்கை வச்சு லைட்டாக மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். இந்த கேரமல் தான் நமக்கு கேக்குக்கு நல்ல கலர் கொடுக்கும். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்து மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நட்ஸ்னால் மிக்ஸ் ஆனவுடனே, லைட்டாக மிக்ஸ் ஆனவுடனே நம்ம ஸ்பேட்சுலா மாற்றிடலாம். விஸ்கை எடுத்துருங்க. ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, கேக் சாஃப்டாக இருக்காது. இப்போ ஸ்பேட்சுலா வச்சு மெல்லமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பேட்டர் தயாராகிரும். நீங்கள் என்ன நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு நாளே நீங்கள் இந்த கேக்கை ரெடி பண்ணி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய கேக் இது. இப்போ நமக்கு பேட்டர் தயாராகிடுச்சு. நான் 4 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிக்கிடலாம். அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் நான். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை டின்னில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஓவன் இல்லாமல் கடாயில் தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணிடலாம். நான் சேர்த்த நட்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மேலே க்யூட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கு மேலே ஜெர்ரி இது வைக்கிறனால கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். ஒரு கடாயை இப்போ நம்ம காய வச்சிடலாம். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் மூடி வச்சுருங்க. எப்போதுமே கேக் பேக் பண்ணையில் நமக்கு நல்லா கனமான கடாயாக வைக்கணும். அப்போ தான் சீக்கிரம் சூடேறி நமக்கு கேக் ப்ளஃபி ஆகும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை உள்ளே வச்சு மூடி வச்சுருங்க. எனக்கு இந்த கேக் குக் ஆகிறதுக்கு 1 hour ஆச்சுங்க. இதுவே நீங்கள் ஓவனில் வச்சிங்கன்னா 40லேருந்து 45 நிமிஷத்துலேயே பேக் ஆயிரும். நம்ம கடாயினால் 1 hour ஆயிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே கேக்கை குக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பேக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு கத்தியோ டூத்பிக்கோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா க்ளீனாக வரும். அதை வச்சு நம்ம செக் பண்ணி எடுத்துடலாம். கேக்குடைய ஓரங்களை கத்தியால் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் ஆக ஈஸியாக இருக்கும். மேலே உள்ள பார்ச்மெண்ட் பேப்பரையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு.
உடனே கிறிஸ்மஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த கேக் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நட்ஸோடு சாப்பிடல அவ்வளோ நல்லா இருக்கும். ஓவன் இல்லாதவங்க கூட ஈஸியாக இந்த கேக்கு தயார் பண்ணிடலாம். அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.